சிபிஎஸ்இ 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் அறிவிக்கப்பட்ட நிலையில், நாகை அடுத்த பாப்பாக்கோவில் சர் ஐசக் நியூட்டன் சிபிஎஸ்இ பள்ளி தேசிய அளவில் சிறப்பிடமும், நாகை மற்றும் திருவாரூர் மாவட்டத்தில் முதலிடமும் பெற்றுள்ளது. மாணவன் சுஜன் 500க்கு 475 மதிப்பெண்கள் பெற்று மாவட்ட அளவில் முதலிடம் பெற்று தனக்கும் பள்ளிக்கும் பெருமை சேர்த்துள்ளார். இதேபோல் மாணவன் கார்த்திகேசன் 433 மதிப்பெண்கள் பெற்று இரண்டாவது இடத்தையும், மாணவி சத்ய பிரசல்யா 424 மதிப்பெண்கள் பெற்று 3ஆம் இடத்தையும் பெற்றனர். சர் ஐசக் நியூட்டன் பள்ளி சிபிஎஸ்இ 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் அறிவிக்கப்பட்ட நிலையில், மாணவி சஹானா ஸ்ரீ 472 மதிப்பெண்கள் பெற்று முதலிடம் பெற்று தனக்கும் பள்ளிக்கும் பெருமை சேர்த்துள்ளார். மாணவன் முகமது ஆசிக் 460 மதிப்பெண்கள் பெற்று இரண்டாவது இடத்தையும், மாணவி சயானா ஜோன் 443 மதிப்பெண்கள் பெற்று 3ஆம் இடத்தையும் பெற்றனர். வெற்றி பெற்ற மாணாக்கர்களை சர் ஐசக் நியூட்டன் கல்வி குழுமத்தின் தாளாளர் முனைவர் ஆனந்த் அவர்கள் பாராட்டி வெகுமதி வழங்கி கௌரவித்தார். இயக்குனர் சங்கர் அவர்கள் வெற்றி பெற்றவர்களை பாராட்டினார். ஆலோசகர் மற்றும் 2 பள்ளி முதல்வர்கள் வாழ்த்துரை வழங்கினார்கள். நிர்வாகம் மாவட்ட அளவில் சிறந்த மதிப்பெண்கள் பெற்ற மாணவர்களையும் அவர்களின் பெற்றோர்களையும், மதிப்பெண் பெற உறுதுணையாக இருந்த ஆசிரியர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றது. நம்ம கஷ்டப்பட்டு என்ன மார்க்கு, என்ன எடுப்போம், ஏது எடுப்போம் அப்படிங்கிற ஒரு வினா ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்க, படிப்பு ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்க, பரீட்சை ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்க, ஓடி 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 கடைசியா இன்னைக்கு நிலைக்கு வந்துடுச்சு, ரிசல்ட் வந்துடுச்சு, மார்க்கும் வந்துடுச்சு. அதனால சில பேர் ரொம்ப 500க்கு 490 எடுக்கணும் அப்படின்னு நினைச்சிருந்திருப்பாங்க, ஒரு 5 மார்க் குறைஞ்சிருக்கும், இல்ல 350 தான் வரும் அப்படின்னு ஒரு விரக்தியா இருந்திருப்பாங்க. போய் பார்த்தா 420 இருக்கும். ஸோ அந்த மாதிரி மக்களுடைய எதிர்பார்ப்பை எல்லாம் தாண்டி உங்களுடைய உழைப்பிற்கு கிடைத்த உண்மையான வெகுமதி என்ன அப்படின்னா இன்னைக்கு நடந்த நிகழ்வு தான். அதனால இந்த ரிசல்ட் இது இதோட முடிய போறதில்லை. இதுதான் ஆரம்பமே, தொடக்கமே இதுதான். ஏன்னா எந்த ஒரு முடிவுக்கு ஒரு தொடக்கம் உண்டு என்பது போல இன்னைக்கு ஒரு தொடக்கம் இருக்கு, இது முடிவல்ல. இந்த சாதிக்க போகின்றேன் என்பதை இப்பயே நீங்க ஒரு வரையறுக்கப்பட்ட திட்டமிட்ட ஒரு சின்ன ஒரு வரைபடம் உங்க கையில எப்பவுமே இருக்கணும். நான் இன்னைக்கு காலேஜ் போகணும் அப்படி அழகா திட்டமிட்டு படிப்படியா உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் அமைத்துக் கொள்ள வேண்டும். இதுதான் இப்படிதான் கொஸ்டின் வரும், எது எப்படி வேணாலும் வரும். உங்களுடைய ப்ரெடிக்ஷன் சம்டைம்ஸ் சில இடத்துல உங்களை சரிக்கிறது, சில இடத்துல உங்களை சப்போர்ட் பண்ணிருக்கு. 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் யூ. ஒரு 11th and 12th நீங்க கிராஸ் பண்ணி 12thலயும் சரி அட் ஃபியூச்சர் எக்ஸாமினேஷன் ஹவு டு ரைட் யுவர் எக்ஸாமினேஷன்ங்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். இதுல ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் சப்ஜெக்ட் டாப்பர்ஸ் லீவ் இட் ஆஃப் நீங்க வந்துட்டீங்க. இனி அடுத்து ஹவு டு யூ ஹேவ் டு ஒர்க் ஃபார் யுவர் ஃபியூச்சர், அதுக்கான லெசன் உங்களுக்கு ஒரு ப்ரிப்பரேட்டரி ஸ்டேஜ் உங்களுக்கு. Really, I have to appreciate from the bottom of my heart my 12th standard students. You have worked hard. அதுக்கான பேமெண்ட் கிடைச்சிருக்குது. You got the result. So this is the hard work of the past years. The students work very hard. The teachers work very hard, and moreover, the principal who coordinated all these and brought you at this level. At this juncture, I appreciate the school management, principal, teachers and the students for your success in these examinations, and I wish the 12th students for your bright future and career wherever you go. அதே மாதிரி நம்மளுடைய குழந்தை பெரிய லெவல்ல மார்க் எடுத்துருக்கோம். இன்னைக்கு சார் சொன்னாங்க எல்லாருக்கும் இன்னைக்கு ஒரு பரபரப்பு, எல்லாம் நிறைய மார்க் எடுத்துட்டாங்க. சுஜன் நாகப்பட்டினம் மாவட்டத்திலேயே ஃபர்ஸ்ட் மார்க் ஐசக் சிபிஎஸ்இ எடுத்துட்டாரு அப்படிங்கிறது மாதிரி. அதுல வேற இவங்க மேடத்துக்குலாம் சில அவர் மெட்ரிகுலேஷன் நேரா சிபிஎஸ்இ அவர் ஸ்கோர் ஹை ஸ்கோர் பண்ணிட்டாரு அப்படிங்கிறப்பலாம் அது ஒரு பெரிய ஒரு நம்மளே அறியாம ஒரு பெரிய ஒரு இது. அது இன்னைக்கு பார்க்குறப்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ஏன்னா நிச்சயமா இந்த ஹாப்பினஸ் இவ்வளவு இது எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது. ஏன்னா எல்லாருக்கும் நான் சும்மா சுஜன் நேம் பண்ணிருக்கேன், இது எல்லாருக்குமே ஒரு எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது. எல்லார் வீட்லயுமே இன்னைக்கு ஒரு மகிழ்வான தருணம். ஆனாலும் கூட இந்த உலகத்துல என்னன்னா இன்னொரு 5 மார்க் எடுத்துக்கோங்கடா,
ஒரு 3 மார்க் எடுத்துக்கலாமே அப்படிங்கிற பேச்சு மட்டும் இந்த அம்மாக்களுக்கும் அப்பாக்களுக்கும் கொஞ்சம் சானிடைஸ் அப்பா கூட வேணும் மாட்டாங்க. இந்த அம்மாக்களுக்கு ஒரு 2 மார்க் நான் சொன்னேன் இதெல்லாம் நம்மளை அறியாம நம்ம இன்டியூஸ் பண்ணணும். பட் அதல்ல என்னன்னா இது என்ன கேட்டீங்கன்னா இது ஒரு மாதிரி இந்த ஒரு சூழல். இது வந்து ஜேஇ கிளியர் பண்ணி போறவங்களோ நீட் கிளியர் பண்ணி போறவங்களோ ரொம்ப ரொம்ப பின்னாடி இருக்கணும். ஆனா அதுல சுஜன் மாதிரி கார்த்திகேயன் மாதிரி சத்யபிரசிகா மாதிரி இவங்கெல்லாம் வந்து டிரைவ் ஆகி அடுத்தடுத்த கட்டத்துக்கு வராங்க அப்படின்னா நிச்சயமா வந்து இது வந்து ஒரு பெரிய விஷயம். நிச்சயமா வி தேங்க் ஃபார் ஆல் பேரண்ட்ஸ். ஏன்னா கிட்டத்தட்ட ஒண்ணு பிலீவ் பண்ண இன்னொன்று பிலீவ் பண்ணதுக்கு அப்புறம் அவங்களுக்காக எஃபோர்ட் போட்டுருக்கீங்க. நிச்சயமா அவங்க எல்லாரையும் 100% பாராட்டுறேன். அது மாதிரி பசங்க வந்து நிறைய டெடிகேட் பண்ணியிருக்காங்க, நிறைய கமிட்மெண்ட்டோட நல்லா படிச்சு ஒரு நல்ல சூழ்நிலை அந்த நல்ல மார்க்கோட இருக்காங்க. அண்ட் தென் ஐ வுட் லைக் டு வந்து தேங்க் ஃபார் ஆல் டீச்சர்ஸ். பட் அதெல்லாம் தாண்டி ஆந்திராலேருந்து சாம் சுந்தர் அந்த பசங்க மேக்ஸ் டீச்சர்ஸ் ராஜேஷ் இந்த பசங்க எல்லாருமே வந்து டோட்டலாக 1 இயர் இருந்து பசங்களோட மேக்ஸிமம் ட்ராவல் பண்ணி மேனேஜ்மெண்ட் கொடுக்குற எல்லா ப்ரெஷரையும் தாங்கி குறிப்பாக எங்கள் பிரின்சிபல் வந்து காலைல அவங்க சாரி வீட்டு வேலை பார்த்துருவாங்க காலைல 7 மணிக்கெலாம் இருக்காங்க. அதனால எல்லாத்தையும் தாங்கி வந்து அந்த பசங்க டிராவல் பண்ணி பசங்க கொடுத்த எஃபர்ட்லாம் ப்ரெஷர்லாம் இதை வரை நிறைய பேரண்ட்லாம் வேற சொல்லியிருப்பீங்க. சந்தோஷமான நாள் தான் இந்த நாள். அந்த நாளை ரொம்ப மகிழ்ச்சியாக என்ஜாய் பண்ணுவோம். நிச்சயமா வந்து இந்த பசங்கள்லாம் வந்து அடுத்த கெரியர் போகிறாங்க. நிச்சயமா நல்ல இடத்துக்கு போவாங்க. இன்னும் ஒரு 4 ஆண்டுகள் கழித்து இந்த வெற்றி அப்படிங்கிறது என்னன்னா இன்னும் 4 இயர்ஸ் கழிச்சு இந்த பசங்க ஒரு நல்ல பிளேஸ்மெண்ட்ல நல்ல ஒரு பெரிய நிறுவனத்துல அவங்க ஒர்க் பண்றப்ப அதை நம்ம செலிப்ரேட் பண்ணா அதுதான் ரொம்ப ஹாப்பியா இருக்கும். அது நிச்சயமா இறைவன் பிளஸிங்ஸ்ல உங்களோட அனைவரோட பிளஸிங்ஸ்ல நம்ம குழந்தைகளுக்கு நடக்கும். அதனால நீங்க எடுக்காத நீங்க நினைக்கிற 5 மார்க்லாம் போனா ஒன்றும் தலை போற காரியம் இல்லை. அதை தாண்டி நல்ல வேலை வாய்ப்பு பெற்று நல்ல சூழல்ல நம்ம குழந்தைகள் போற இடத்துக்கு வந்திருக்காங்க. அதனால சந்தோஷமா மாணவர்களை குழந்தைகளை நல்ல ஹாப்பியா சந்தோஷமா கைத்தட்டி அந்த குழந்தைகள்லாம் பாராட்டுவோம். முதல்ல பேரண்ட்லாம் சேர்ந்து இந்த குழந்தைகளை கைத்தட்டி பாராட்டுவோம். அப்ரிஷியேட் ஆல் டீச்சர்ஸ், பிரின்சிபல் அண்ட் டீம் மெம்பர்ஸ். நிச்சயமா அப்ரிஷியேட் பண்ணுறேன். தென் வந்து தொடர்ந்து நல்லா ஃபாலோ பண்ணுங்க, நல்ல ஓரளவு இது பண்ணுங்க. ஓராண்டுக்கு அப்புறம் நீங்க கவலையப்பட வேண்டியதா உங்கள் குழந்தை உங்களுக்கானவர்கள் உங்கள் குடும்பத்துக்கு தலைமுறையில் ஏற்கனவே என்ன கனவு வச்சிருந்தீங்களோ அதெல்லாம் வென்றெடுக்கிற ஒரு அருமையான குழந்தையாக நிச்சயமா வரும். நாகை மாவட்ட அளவில் சுஜன் அவர்கள் 475 மதிப்பெண்கள் பெற்று சாதனை மிக்க மாணவனாக தற்பொழுது திகழ்கின்றார். மாணவர்கள் அனைவரின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். 433 மதிப்பெண் பெற்றுள்ளார். அன்புடன் கேட்டுக் கொள்கின்றேன். பெற்றோருடன் மேடைக்கு வரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். மேடைக்கு வரும்படி அன்புடன் அழைக்கின்றேன். முதலிடம் பெற்றுள்ள மாணவன் கார்த்திகேசனும் மதிப்பெண் பள்ளிக்கு வாங்கி கொடுத்தார் என்பதை வாகையுடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். மாணவர்கள் 99% மதிப்பெண்கள் எடுத்து தேர்ச்சி பெற செய்துள்ளார். இத்தனை வெற்றிகளுக்கும் காரணம் எங்களுடைய முதல்வர் என்பதை பெருமிதத்தோடு தெரிவித்தோம். I am Sujan from Sir Isaac Newton Senior Secondary School, பாப்பா கோவில், நாகப்பட்டினம். நான் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் டாப்பராக வந்திருக்கேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்குது. இதற்கு காரணமான சேர்மன் சார், டைரக்டர் சார்,
பிரின்சிபல் மேம், மை டியர் டீச்சர்ஸ் அண்ட் மை டியர் பேரண்ட்ஸ் எல்லாருக்குமே நன்றி தெரிவிச்சுக்கிறேன். டாக்டர் ஆனந்த் தான் என்னோட ஆம்பிஷன். தேங்க்யூ ஆல். Greetings to everyone. I am K. Sahana Shri, studying in Sir Isaac Newton School, Senior Secondary, Papa Koil, Nagapattinam. And I am the school topper of Class 10 CBSE. And I scored 472 out of 500 marks. I would like to thank my parents, Director Sir, Chairman Sir, Principal Ma'am, my dear teachers, and all my fellow mates. Future ambition is to become an IITian. Thank you.